ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன். மார்னிங் ஒரு 100 கொஷின், ஈவினிங் ஒரு 100 கொஷின் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அட்டன் பண்ணி எழுதுங்க. ஒரு 2 days நான் டைம் தரேன். நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு ஆன்சர்ஸ் பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி பெஸ்ட்டு 3 மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மீதிங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு நான் அப்படியே நான் சொல்லிடுறேன். ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MRB செஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம MRB செஷனில் மோர் தென் 25 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. இந்த MRB செஷன் அப்படின்னு சொல்கிறது மார்னிங் 11க்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4க்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இப்போ இந்த MRB செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீராத டிசீசஸோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் இது ஒரு ரெக்வெஸ்டட் பண்ண வீடியோ. அது மாதிரி நீங்கள் எந்த வீடியோஸ் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எல்லாத்தையுமே தீராத விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாதசுரம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். வாதசுரத்தில் 20 8 வாதசுரம் தீராதது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பித்தசுரம். பித்தசுரத்தில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கவுண்டில் 24 இருக்குது. ஸோ 24ல் 10 சுரம் தீராத சுரம். அதுக்கு அடுத்தது கபசுரம். கபத்தில் 20 கவுண்ட் இருக்குது. ஸோ 20 டைப்பில் 9 டைப் தீராத சுரம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா அம்மை நோய். அம்மை நோயில் தீராத லட்சணம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா கொப்பளம் சீக்கிரமாகவே உண்டாகி மறைஞ்சிச்சு அப்படின்னா அது தீராதனும், அதே மாதிரி அந்த முத்துக்களும் மச்சங்கள் போல் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது தீராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த பெரியம்மை கொப்பளம் உடம்பு ஃபுல்லாக பரவுச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் தீராது. அதுக்கு அடுத்தது கொப்பளம்லாம் நல்லா வெடிச்சு ஷீ பிடிச்சி நம்மளுக்கு ஃபீவர் முப்பினி குடிகுணங்கள்லாம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த டிசீஸும் நம்மளுக்கு க்யூர் ஆகாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்குற்றம், இளைப்பு, நின இந்த 3 குரட்கம்மலும் க்யூர் ஆகாது. 4th லெசனில் குருதி அழல் நோய். ஸோ குருதி அழல் நோயில் இருநோக்கு குருதி அழல் நோய், அதுக்கப்புறம் அளவில்லா நோக்கு குருதி அழல் நோய். இந்த 2 டைப்பும் க்யூர் ஆகாத டைப்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா இரும்பல். இரும்பலில் வலி அழம், அதுக்கப்புறம் வலி அழல், அதுக்கப்புறம் அழல் அயம், அப்புறம் முக்குற்றம். இந்த 5 டைப்ஸும் தீராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சித்த மருத்துவம் புக்கில் எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாதம், அப்புறம் கபம், அதுக்கப்புறம் முக்குற்றம். இந்த 3 டைப்ஸில் இருக்கக்கூடிய இரும்பல்ஸ் தீராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக இரத்த இரும்பலும் கஞ்சா இரும்பலும் தீராதது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லெசன் இறைப்பு. இறைப்பு லெசனில் வலி இறைப்பு இருக்கு இல்லையா, அது மட்டும் தீராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இருக்கிறது என்ன அப்படின்னா உலைமாந்தம். உலைமாந்தத்தில் அழல் உலைமாந்தம் தீராது. அதுக்கு அடுத்தது ஐய மாந்தம் இருக்குல்ல, அதுவும் தீராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா தமரக நோய். தமரக நோயில் எது க்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வலி இளைப்பு மட்டும்தான் தீரும், மிச்சம் எதுவுமே தீராது. இதை விட்டுட்டு மிச்சம் எதுவுமே தீராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அழலில் இருக்கிற டைப் மட்டும்தான் தீரும். நெக்ஸ்ட்டு ஐயத்த மாந்தம் மட்டும்தான் தீரும், மிச்சம் அடிஷ்னலாக இருக்கிற மற்ற எந்த டைப்ஸுமே தீராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது அப்படின்னா வாத பித்த கபம். இந்த 3 டிசீஸில் 3 இதில் டைப்பில் வர தமரக நோய் ஈஸியாக க்யூர் ஆகும். அதே மாதிரி முக்குற்றத்தினால வரக்கூடிய தமரக நோய் கொஞ்சம் ரேராக க்யூர் ஆகும். அதுக்கு அடுத்தது புழு தமரக நோய் இருக்கு இல்லையா, அது க்யூர் ஆகிறது கொஞ்சம் டஃப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 9th லெசன் சுவையின்மை. சுவையின்மையில் வாதம், பித்தம், கபம் இந்த 3 டைப்பில் வர சுவையின்மை ஈஸியாக க்யூர் ஆகிடும். ஆனால் முக்குற்றத்தில் வர தமரக நோய் மருந்து கொடுத்தா க்யூர் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது மனக்கலக்கத்தினால வர சுவையின்மை இருக்கு இல்லையா, அது மனக்கலக்கம் க்யூர் ஆச்சு அப்படின்னாலே அந்த டிசீஸ் க்யூர் ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னா செரியாமை. ஸோ கபம், அதுக்கப்புறம் முக்குற்றம், இது 2 டைப்பில் வரக்கூடிய செரியாமை க்யூர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீர்வெட்கை. நீர்வெட்கையில் முக்குற்றம் டைப்பில் இருக்கிறதும் ரச நீர்வெட்கையும் இந்த 2 டைப்ஸும் தீராதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வலி அழல், அதுக்கப்புறம் செரியா, இந்த 3 டைப்பாக இருக்கக்கூடிய விக்கல். இந்த 3 டைப்பாக இருக்கக்கூடிய விக்கல் ஈஸியாக க்யூர் ஆகிடும்.
அடுத்தது கபத்தில் வரக்கூடிய விக்கல் வந்து மெடிசின்ஸ் கொடுத்தா க்யூர் ஆகும், பட் முக்குற்றத்தினால வர விக்கல் வந்து க்யூர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்குற்றத்தில் வரக்கூடிய வாந்தி. ஸோ முக்குற்ற மலைவாந்தி வந்து க்யூர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நோய் நாடல் புக்கில் இருக்குது. அதே மாதிரி முக்குற்றத்தில் வரக்கூடிய வாந்தி இருக்கு இல்லையா, அந்த மலைவாந்தி, ஸோ அந்த வாந்தி வந்து சூழ் இருக்கிற வாந்தியில் வந்து க்யூர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குருதி வாந்தி வந்து நாட்பட்டு க்யூர் ஆகும், மற்றதெல்லாம் வந்து ப்ராப்பரான மெடிசின்ஸ் கொடுத்தா க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த தீரா டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ரிலேட்டட் வீடியோஸ் வேணுனாலும், இல்லை சப்ஜெக்ட் வைஸாக, இல்லை கேட்டகரி வைஸ், இல்லைனா ஒரு டாபிக் வைஸ் எப்படி உங்களுக்கு வீடியோ வேணுனாலும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் டாப்பிக்கில் நான் வீடியோஸ் போடணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.